ஹாய், இது உங்கள் டிரைன்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 5 ஓட ஆன்சர் கீ மற்றும் டெஸ்ட் நம்பர் 6 ஓட போர்ஷன் எக்ஸ்பிளனேஷன் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 5 நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் நம்பர் 5 தனி வட்டி 2லிருந்து கேட்டிருந்தோம். தனி வட்டி 1 ஏற்கனவே டெஸ்ட் முடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் நம்பர் 5க்கு முன்னாடி 4 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட். இதே ஆர்வத்தோட நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். உங்கள் ஆர்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக தரக்கூடியதாக இருக்கும்? நம்ம டேபிளர் காலம் வழியாக போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் மனக்கணக்காகவும் போடலாம். 2000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படின்னும் போது 2000 இன்ட்டு 10/100 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 200 ரூபா வருது. அப்போ என்ன பர்சன்டேஜால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க? 10. அப்போது 10 ஆன்சர். எனக்கு ஆன் த ஸ்பாட் எனக்கு ஞாபகம் வராது சார். ஸோ நம்மளுடைய டேபிளர் மெத்தட் P100, அதாவது 2000, அதை 100ன்னு எடுத்துக்கிறோம். வட்டி 200 போட்டிருக்காங்க. என் ஓராண்டுக்கு தான் 1 இன்ட்டு R. கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறது ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்படி பாக்ஸ் எப்படி வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். வேறு இங்கே கீழே 0, இங்கே ஒரு 0 கேன்சல், 2 1 2, இங்கே 10 இருக்குது. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் இப்படி கிராஸில் தான் பண்ணணும். 1R இஸ் ஈக்குவல் டு R இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 6. இங்கே 10 இன்ட்டு 1 10. ஸோ 10% ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன். இரண்டாவது கேள்வி. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. 2 மடங்கு அப்படின்னா 2P. ஏற்கனவே நம்ம கண்டென்ட் லேர்னிங் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் 1 மடங்கு அசல், 1 மடங்கு வட்டி. வட்டியை மட்டும் தான் எழுத போகிறோம். டேபிளர் காலம் போடலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 தான் போட போகிறோம். பிரின்சிபல் தெரியாது P, அதை 100ன்னு வச்சுக்கிறேன். 2 மடங்கு, அதில் வட்டியை மட்டும் எழுதுனா 1 மடங்கு தான் P. NR 4 ஆண்டுகளுக்கு, 4 ஆண்டுகளுக்கு R தெரியாது. இப்போ கேன்சல் பண்ணலாம். P கேன்சல். 1 நாள் 4 25. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். R இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு 1. R இஸ் ஈக்குவல் டு 25. 25%. 3000 அசலுக்கு 8%. இது R. தனி வட்டியானது ஏற்கனவே நம்ம இதே கொஸ்டினை கண்டென்ட் லேர்னிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த அசலுக்கு இது ஒரு அசல். தனி வட்டி இங்கே வட்டி வீதம் 12%. 4 ஆண்டுகளுக்கு நிகராகும். காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிகராகும் காலம் என்ன? இப்போ இதை தனியாக போடலாம். P100 3000, அதை 100ன்னு எடுத்துக்கிறேன். இது SI. NR எத்தனை ஆண்டுகள்? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். R. Rன்றது 8%. இந்த பக்கம் 4000 அசல், அதை 100ன்னு எடுத்துக்கலாம். தனி வட்டி SI. இங்கே எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகளுக்கு. எத்தனை சதவீதம்? 12%. இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 0 0 0 0 கேன்சல். இந்த பக்கம் கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் 0 0 0 0 கேன்சல். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு 8 இன்ட்டு 30. 8 3
24, 240 n. இங்க குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். SI is equal to 40 into 4 into 12. 4 நாள் 16, 16 into 12. 10 வந்து 160. 2 16 32, 2 9 1. 192 0. இப்போ இந்த SIயும் இந்த SIயும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நிகராகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 240 n is equal to 1920. n is equal to 1920 by 240. 0 0 cancel. Again 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 5 நாள் 20, 6 நாள் 24, கீழே 6, 4 நாள் 16, மீதி 3 32, 8 முறை போகும். 48 by 6. 1 6, 5 30, 6 36, 7 42, 8 48. இப்போ காலம் is equal to 8 ஆண்டுகள். கேள்வி எண் 4. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7%, இது பிரின்சிபல், 7% இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. 8000 பிரின்சிபல், அதை 100ன்னு எடுத்துக்கலாம். தனி வட்டி SI NR நம்மளுடைய டேபிள் காலம் பாருங்க. SI NR N என்றது 2 ஆண்டுகள் முடிவில், R என்றது 7%. இப்போ கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். வேற கேன்சல் பண்றதுக்கு எதுவும் இல்லை. குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI is equal to 80 into 2 into 7. 2 8 16, 16 into 7, 17 70, 6 42, 112, 1120 SI. மொத்த தொகை அசல் பிளஸ் வட்டி. அசல் 8000, வட்டி 1120, கூட்டணும் அப்படின்னா 9120. ஆக வட்டி 1120, 9120 is the answer. 5வது கேள்வி. ரூபாய் 46,000ஐ ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. 46,000 அதை 100ன்னு எடுத்துக்கலாம். மொத்த தொகை 52,440, அதை 100 பிளஸ் NR. Nன்றது ஒரு ஆண்டு 9 மாதம். 9 மாதம்னா 9/12. கேன்சல் பண்ணீங்கன்னா 3/4. 1 3/4. தகாபினம் மாத்தினீங்கன்னா 4 1 4, 4 + 3 7/4. 7/4 into R. இப்போ கேன்சல் பண்ணலாம். 0 0 0 0, 2 0 கேன்சல். இங்கே 0 0 கேன்சல். இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் 23, இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 6 2 2. அகைன் 23ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 23 1, 23 1, 23, மீதி 3 32. அதுவும் ஒரு முறை தான் போகும். மீதி 9 92, 92 4 முறை போகும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். 100 plus 7/4 R is equal to 114. இந்த பிளஸ்ல இருக்கிற 100 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். 7/4 R is equal to 14. இப்போ இங்க பெருக்கல்ல இருக்கிற இந்த பின்னம் அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல். அங்க பெருக்கல மாறினா தலைகீழ மாறணும். R is equal to 14 into 4/7. 1 7 2 7. R is equal to 2 4 8. So 8 is the answer. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000ஐ கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டி மொத்த தொகை. வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா வட்டியோட இதை
கூட்டிட்டு நம்ம போட்டு போறோம் அவ்வளவுதான். வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். 5000 வாங்குறாரு, அதை 100ன்னு எடுத்துக்கலாம். இங்கே வட்டி கண்டுபிடிக்கணும். என்ஆர் எத்தனை ஆண்டுகள் முடிவில்? 3 ஆண்டுகள் முடிவில். எத்தனை சதவீதம்? 5%. கேன்சல் பண்ண 0 0 0 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI is equal to 3 5 15 into 50. 15 into 50 75 0 750. 750 வட்டி. இப்போ பாருங்க, இதுல ஒரு 750 இருக்கு, இதுல ஒரு 750. மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு அசலோட கூட்டின வட்டியை 750 பிளஸ் 500. 750 பிளஸ் 500 5750. ஸோ ஆன்சர் சி. சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 பிரின்சிபல் 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். என்ன 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினார்? கடன் தீரும். மொத்த தொகை தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் 6000, இதை 100ன்னு எடுத்துக்கலாம். மொத்த தொகை ஏ. இங்கே 100 பிளஸ் என்ஆர். என்னன்றது 7, ஆறுன்றது 12. 7 12 5 12 60, 6 12 72, 7 12 84. 84 பிளஸ் 100 184. டைரக்டா போட்டுடுறேன். 184. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 0 0, இங்கே 0 0. குறுக்கு பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் 184. 6 4 24 2 6 8 48 48 பிளஸ் 2 50 0 5 6 6 6 பிளஸ் 5 11. இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 11 0 40 இஸ் த ஆன்சர். ஆன்சர் டி. 8வது கேள்வி. ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. முதல்ல வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கலாம். 800, அதை 100ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த தொகை 920. இங்கே 100 பிளஸ் என்ஆர். என்னன்றது 3, ஆர் தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 0 0 0 0 கேன்சல். இப்போ இங்க நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 4வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன். 4வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன். இங்க 2 முறை போகுது, இங்க 2, இங்க 3 முறை போகுது. அகைன் 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன். 1 1 5. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 100 பிளஸ் 3r இஸ் ஈக்குவல் டு 115. இந்த பிளஸ் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3r இஸ் ஈக்குவல் டு 15. r இஸ் ஈக்குவல் டு 5. 5%. 5%ஓட 3 கூட்டுறாங்க. 5%ஓட 3 கூட்டினா 8. இப்போ 800, இங்க 100ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த தொகை தான் கேட்குறோங்க. 100 பிளஸ் n 3 ஆண்டுகள் சதவீதம் 8. அதாவது 5 பிளஸ் 3 8. 3 8 24. 24 பிளஸ் 100 124. இப்போ கேன்சல் பண்ணலாம். 0 0 0 0 கேன்சல். குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 124 இன்ட்டு 8. 8 நாள் 32. 8 2 16. 16 பிளஸ் 3 19. மீதி 1. 8 1 8. 8 பிளஸ் 1 9. ஏ இஸ் ஈக்குவல் டு 992. பி ஆன்சர். சாதாரண வட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 690 ஆகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 750 ஆகவும் முதிர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை 5 ஆண்டுகள்ல எவ்வளோ? 750 ரூபா. 3 ஆண்டுகள்ல 690 ரூபா. அப்போ இதுல
இந்த மொத்த தொகை 5 ஆண்டோட மொத்த தொகையிலிருந்து 3 ஆண்டோட மொத்த தொகை கழிச்சோம்னா 2 ஆண்டோட வட்டி கிடைக்கும். அப்போ கழிச்சிடலாம். 0, 0 கழிச்சா 0, 15ல 9 போச்சுன்னா 6, 60. 2 ஆண்டுக்கான வட்டி ரூ. 60. அப்போ 1 ஆண்டுக்கான வட்டி 60/2 ரூ. 30. 1 ஆண்டுக்கு வட்டி ரூ. 30. அப்போ 3 ஆண்டுக்கு 30 × 3 30 × 3 90. அப்போ 3 ஆண்டு முடியல ரூ. 690 இருக்கு. ரூ. 690ல ரூ. 90 வட்டிய கழிச்சிட்டோம் அப்படின்னா, அசல் தொகை கிடைச்சிரும். எவ்வளோ? ரூ. 600. ஆன்சர் ரூ. 600. ஆண்டுக்கு 12.5% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்த ஒரு தொகை அதன் மதிப்பில் 50% அதிகமாக, அதாவது ரூ. 100 அப்படின்னா ரூ. 150. 50% அதிகமாக ஆகும் பிடிக்கும் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியாது. பிரின்சிபல் 100ன்னு எடுத்துக்கலாம். அதுல பாதி 50%னா பாதி தானே. P/2 இவ்வளோ அதிகமாகறதுக்கு எவ்வளவு காலம்? காலம் n, R வந்து 12.5. கேன்சல் பண்ணலாம். P கேன்சல். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். n × 12.5 is equal to 1/2 × 100. 1 2 52. இந்த 12.5 இதை நாம n × 125/10ன்னு எழுதிக்கலாம். இங்க 50. இந்த பின்னம் இங்க பெருக்கல்ல இருக்கு. இந்த பின்னம் இங்க பெருக்கல் இருக்கு. அங்க வகுத்தல்ல போகும். அங்கேயும் பெருக்கல் வரணும்னா தலைகீழ மாறும். n is equal to 50 பெருக்கல் 10/125. 5ஆம் வாய்ப்பாட்டுல இங்க 10 வரும். இங்க 2, 5. திரும்ப 5ஆம் வாய்ப்பாட்டுல இங்க 2, இங்க 5 is equal to 2 10 20 20/5 கேன்சல் பண்ணா 4. n is equal to 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள். இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியணும் அப்படின்னா கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பாருங்க. அதுல ரொம்பவே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆன்சர் கீ வீடியோ கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். நீங்க கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அழகா புரியும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டோட ஆன்சர்ஸை நீங்க செக் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆன்சர் கீ வீடியோ. அதனால உங்களுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கண்டென்ட் லேர்னிங் வீடியோ. அந்த கண்டென்ட் லேர்னிங் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு தொகை குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800 ஆகவும் உயர்கிறது. அந்த தொகையும் வட்டி வீதத்தையும் காண்க. முதல்ல தொகை எவ்வளோன்னு பார்க்கலாம். 3 ஆண்டுகள்ல 6800, 2 ஆண்டுகள்ல 6200. அப்போ 3 - 2 1. ஓராண்டு வட்டி தான் இங்க கிடைக்கும். 6800ல 6200 போச்சுன்னா 600. 600 ரூபாய் ஒரு ஆண்டுக்கான வட்டி. அப்போ 2 ஆண்டுக்கு 600 × 2 1200 ரூபாய். இங்க 2 ஆண்டு முடிவுல இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வட்டி 1200 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா 6200ல 1200 போச்சுன்னா 5000. 5000 அசல் தொகை. இப்போ 5000க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2 ஆப்ஷன்ல எதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். 5000க்கு ஓராண்டு வட்டி எவ்வளோ இங்க? 600 ரூபாய். என்ன 5000 அதை 100ன்னு எடுத்துக்கிறேன். எஸ்ஐ அது எவ்வளோ? 600 ரூபாய். ஓராண்டுக்கு வட்டி வீதம். கேன்சல் பண்ணலாம். 0 0 0 0. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்புறம் ஓர் 5 12 5. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். R is equal to 12%. அப்போ 5000 12%. C is the answer. 12வது கேள்வி. பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து
அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? எவ்வளவு வாங்குனாரு? 8,500. அத 100ன்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு செலுத்தினாரு? 11,050. இது வந்து மொத்த தொகை. 100 பிளஸ் NR. Nன்றது 3 ஆண்டுகள். R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணிடலாம். 0, 0, 0, 0 கேன்சல். இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்றேன். 4, 5, 5, 7, 5, 35. இங்க 2, 5, 10. இங்க ஒரு 10, 2, 5, 10. இங்க 1, 0. 17. 17 வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணலாம். ஓர் 17, 17. ஓர் 17, 17. மீதி 5 வரும். 51. 51 3 முறை போகும். 0. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். 100 பிளஸ் 3R இஸ் ஈக்குவல் டு 130. இங்க பிளஸ்ல இருக்குது, இங்க போச்சுன்னா கழித்தல். 3R இஸ் ஈக்குவல் டு 30. R இஸ் ஈக்குவல் டு 30/3 கேன்சல் பண்ணீங்கன்னா 10%. 10% இஸ் த ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும்போது 2 1/2 அதாவது 2.5 ஆண்டு வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3.5 ஆண்டு வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை என்ன? முதல்ல குறிப்பிட்ட தொகை P, அதை 100ன்னு வச்சுக்கிறேன். SI இதோட தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு இது SI 1ன்னு வச்சுக்கலாம். எத்தனை சதம்? NR 2.5 ஆண்டுகள். 2 1/2 2 4 4 1 4 பிளஸ் 1 5/2 இன்டு 12. இந்த பக்கம் P 100 SI 2 NR 3.5 ஆண்டுகள். 3 1/2 3 2 6 6 1 7 7/2 இன்டு 10. இது கேன்சல் பண்ணி வந்துடலாம். 4 5 5 இது 20. 4 2 2 6 2 திரும்பவும் 3 இங்க 10. இப்போ குறுக்கு பெருக்கல் இங்கேயும் கேன்சல் பண்ணிருங்க. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல். மற்றபடி குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI1 into 10 is equal to 3P. SI1 is equal to 3P by 10. இங்க 10 SI2 is equal to 7/2P. SI2 is equal to 7/20P. இப்போ இந்த தனி வட்டியை விட இது 20 குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. SI1 is equal to SI2 minus 20. 3P by 10 is equal to 7/20P minus 20. இப்போ இந்த வேல்யூ இங்க எடுத்துட்டு போயிடலாம். இந்த மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ 7/20P minus 3P by 10 is equal to 20. இங்க பகுதியில 20 இருக்கு. அப்போ பகுதியில இங்க 20 மாத்தலாம். 20 மாத்தறதுக்கு இங்க 2ஆல பெருக்கணும். பகுதியில 2ஆல பெருக்கினா தொகுதியை 2ஆல பெருக்கணும். 7/20P minus 6/20P is equal to 20. 7 இங்க பகுதிகள் சமமாயிருச்சு. ஸோ தொகுதிகளை கழிச்சுலாம் 7 மைனஸ் 6 1. 1/20P is equal to 1/20P is equal to 20. இங்க வகுத்துல இருக்கிற 20 அந்த பக்கம் போனா பெருக்கல். P is equal to 20 into 20 is equal to 400. 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90. இதோட தனி வட்டி. அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதம் தனி வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க.
முதல்ல நாம அந்த தொகையை கண்டுபிடிக்கலாம். P 100 தனி வட்டி எவ்வளோ? 90. NR 3 × 6. கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 4 3 3 3 9. இப்போ 1 6 6 I 6. இப்போ குறுக்கு பெருக்கல் இங்க பண்ணிருங்க. P is equal to 5 × 100 is equal to 500. இப்போ இந்த அதே 500க்கு அதை 100ன்னு எடுத்துக்கலாம். தனி வட்டி கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகள்? NR தானே 6 ஆண்டுகள் 7%. கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 0 0 இங்க 0 0 கேன்சல். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI is equal to 5 × 6 × 7. IR 30 30 7 21 0 210 ரூபாய். இந்த டெஸ்ட் நம்பர் 5ஓட ஆன்சர் கீழே லாஸ்ட் செம்ம தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முதன்முறையா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கான ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சேனல் பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷனையும் கமெண்ட் பண்ணுங்க. கடைசி கேள்வி ஆண்டுக்கு 16 2/3% ஆர் 16 2/3. 16 3 48 48 + 2 50/3 எவ்வளோ? 68,000 68,000 P 9 மாதம் 9 மாதம்னா 9/12ன்னு போட்டுக்கணும் ஆண்டுக்கு மாத்திரத்துக்கு. ஸோ 68,000 அதை 100ன்னு எடுத்துக்கலாம். தனி வட்டி தான் கேட்குறாங்க. NR Nன்றது 9/12 அது 3/4ன்னு எழுதிக்கலாம். வட்டி வீதம் 50/3 3 3 கேன்சல். அதுக்கடுத்து இரண்டாம் வாய்ப்பாட்டில் இங்க 2 இங்க 25. இருபத்தி 1 25 4. வேற ஏதாவது கேன்சல் பண்ணணுமா? 1 நாள் 4 1 நாள் 4 மீதி 2 28 வரும். 5 நாள் 20 6 நாள் 24 7 நாள் 28 0 0 0. இப்போ நாம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். SI is equal to 17,000 பெருக்கல் 1/2. 17,000த்துல பாதி 10,000க்கு பாதி 5,000 7,000க்கு பாதி 3,500. 5,000 + 3,500 8,500 is the answer. ஸோ இந்த ஆன்சர் கீ இதோட முடியுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி டெஸ்ட்டை எழுதுங்க. மேக்ஸிமம் டெஸ்ட் எழுதுறவங்க ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க. இல்லை 13 to 14 15 இந்த ரேஞ்சில் இருக்காங்க. வெரி லெஸ் நான் பார்க்குறேன் கண்டினியூஸாக டெஸ்ட் எழுதுறவங்க அந்த அந்த 13 to 15 அந்த ரேஞ்சிலேயே இருக்காங்க. ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க, அதுக்கு அடுத்து திரும்ப வந்து 3rd டெஸ்ட் எழுதுறாங்க, அப்புறம் 5th டெஸ்ட் எழுதுறாங்க. அப்படி ஸ்கேட்டர்டாக வர்றவங்களோட மார்க்ஸ் தான் குறையுது. ஏன்னா உங்களோட லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஸோ இனிமேல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக யூ கேன் சக்ஸஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.